இப்போ மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 17th லெசன் பார்க்க போகிறோம். இதோட பாடம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முடியுது. ஏற்கனவே செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு முடித்தாச்சு, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் முடித்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 17th லெசன் பார்க்க போகிறோம். ஆவோ ஏக் பார் மில்கர் படேங் அப்படின்னா வாருங்கள் ஒரு முறை சேர்ந்து படிப்போம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற வார்த்தையை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு 2 வார்த்தை 4 வார்த்தையாக பார்த்தோம். 4 வார்த்தை பார்த்தோம். ஆல தொடங்குற மாதிரி இந்த அம்மா அணில் அப்படின்ற மாதிரி படித்தோம்ல, அந்த மாதிரி இதில் நம்ம ஆல 4 வார்த்தை ஆல 2 வார்த்தைன்னு நம்ம ஹிந்திலையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் எல்லா வார்த்தையும் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று, அதாவது நீங்கள் முதல் படித்தது ஞாபகம் இருக்கான்னு திரும்பி ஒரு முறை சேர்ந்து படிப்போம். வாருங்கள் ஒரு முறை சேர்ந்து படிப்போம். எந்த எழுத்துல? ஹிந்தி வர்ணமாலா அப்படின்னா ஹிந்தி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். ஆவோ ஏக் பார் மில்கர் படேங் அப்படின்னா வாங்க எல்லா எழுத்துலையும் சேர்த்து ஒன்றை பார்ப்போம். ஆல அனார், அதில் நம்ம ஆலையே நிறையா பார்த்தோம். நம்ம ஒரு பழங்களை மட்டும் இப்போ பார்க்குறோம். அனார் அப்படின்னு மாதுளை பழம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதுலேயே நிறையா பழங்களை பார்த்தோம். நம்ம இப்போ ஒன்று மட்டும் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றை பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு எழுத்துலேயும் நம்ம நிறையா தான் பார்த்தோம், நிறையா வார்த்தைகளை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று பார்ப்போம். ஆல வந்து ஒவ்வொரு பழமும் அம்ரூத் அப்படின்னு பார்த்தோம், மலைப்பாம்பு அஜ்கர் அப்படின்னு பார்த்தோம், அதரக்கு அப்படி இஞ்சின்னு பார்த்தோம். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று பார்த்தோம். ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறோம் நம்ம ஆல. அனார் ஆம் அப்படின்னா மாம்பழம். அதில் ஆலு உருளைக்கிழங்குன்னு பார்த்தோம், ஆக்கு அப்படின்னு பார்த்தோம். தீ ஆக்குனா தீ, ஆத்மி அப்படின்னா ஆளை வந்து நம்ம நிறையா பார்த்தோம். இப்போ ஆம் அப்படின்னு நம்ம அதுலேருந்து ஒன்று எழுதியிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம நிறையா பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஈல பார்த்தோம். இது நம்ம படம் போட்டிருக்காங்க. நம்ம ஈல வேறு என்ன பார்த்தோம் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் ஈல வேறு என்ன பார்த்தோன்றது பார்த்துக்கோங்க. ஈ அப்படின்னா இமலி, ஈக் அப்படின்னா கரும்பு, உள்ளு அப்படின்னா ஆந்தை, ஊ அப்படின்னா ஊண்ட் ஒட்டகம், அப்புறம் இக்ரு அப்படின்னா இக்ரிசி அப்படின்னா முனிவர், ஏக் அப்படின்னா ஒன்று, ஐனக் அப்படின்னா மூக்கு கண்ணாடி, ஒகலி அப்படின்னா உரல், ஔரத் அப்படின்னா பெண், அங்கூர் அப்படின்னா திராட்சை. அகல நம்ம ஃபஸ்ட் லெட்டரில் எதுவும் வராது, அதனால் அக அப்படின்னு போட்டாங்க. கமல் அப்படின்னா காலை வந்து கமல் அப்படின்னா தாமரை. இதையே களம் அப்படின்னா அந்த எழுத்த லாவையும் இம்மையும் வேறு இடத்துல மாற்றி போட்டோம்னா அது பேனான்னு நம்ம படிச்சிருப்போம். இது கமல் அப்படின்னா தாமரை. கர்கோஸ் அப்படின்னா முயல், கமலா அப்படின்னா பூந்தொட்டி, கர் அப்படின்னா வீடு. இது ஞ. இதை வந்து இங்கு அப்போ நம்ம இங்கு வந்து நம்ம தனியாக தான் சேர்ப்போம். ஒரு புள்ளி வச்சு அது இங்குன்னு நம்ம போட்டுக்கிடுவோம். தனியாக அந்த எழுத்தை இங்குன்னு நம்ம பெரும்பாலும் சேர்க்க மாட்டோம். இங்கு அப்படின்னா அது இந்த டேப் போட்டு நல்ல புள்ளி வைக்கிறது. அது நம்ம அந்த எழுத்துக்கு மேலேயே அது இங்கு வருமா இன்ச்சு வருமானது நம்ம சும்மா மேலே ஒரு புள்ளியை மட்டும் வச்சிட்டோம்னா அது இங்கு இன்ச்சுன்னு வந்துடும். இந்த எழுத்து அதிகமாக யூஸ் ஆகாது. அடுத்து ச வரிசை. சப்பல் அப்படின்னா செருப்பு, சாதா அப்படின்னா குடை, ஜக் அப்படின்னா கூஜா, ஜர்னா அப்படின்னா நீரூற்று. இது ஞா. இந்த ஞாபகம் அதே மாதிரி தான், மேலே புள்ளி வச்சா அந்த ஞாபகம் இது அதிகமாக யூஸ் ஆகாது. டமாட்டர் அப்படின்னா தக்காளி, டப்பா அப்படின்னா அது ஒரு நம்ம இது இங்கு வச்சு அதை அடிக்கிறது டப்பா. டலியா அப்படின்னா கூடை, டபலி அப்படின்னா தம்புரா. இந்த 3 சுழினாவும் நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டராக எதுவும் வராது. அப்படின்னா அப்படின்னா தர்பூஜ் அப்படின்னா தர்பூசணி, தர்மஸ் அப்படின்னா தண்ணீர் பாட்டில்,
தவாயி அப்படின்னா மாத்திரை. தர்த்தி அப்படின்னா பூமி. நல் அப்படின்னா குழாய். பதங் அப்படின்னா பட்டம். ஃபல் அப்படின்னா பழம். பதக் அப்படின்னா வாத்து. பாலு அப்படின்னா கரடி. மடர் அப்படின்னா பட்டாணி, பச்சை பட்டாணி விருப்பம்ல பட்டாணி. யாக் அப்படின்னா காட்டெருமை. ரஸ்ஸி அப்படின்னா கயறு. லட்டு அப்படின்னா பம்பரம். வக் அப்படின்னா கொக்கு. சர்பத் அப்படின்னா நம்ம குடிக்கிற சர்பத். ஷட்கோன் அப்படின்னா அருங்கோணம். சூரஜ் அப்படின்னா சூரியன். ஹல் அப்படின்னா கலப்பை. க்ஷமா அப்படின்னா மன்னிப்பு. அப்படின்னா திரிபுஞ்ச் அப்படின்னா திரிபுஜ் அப்படின்னா முக்கோணம். ஞானி அப்படின்னா இஞ்ஞா அப்படின்னு சேர்ந்து வரும். இஞ்ஞானி அப்படின்னா அறிஞர். அப்புறம் இஸ்ரிமிக் அப்படின்னா தொழிலாளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த புக்கு கிடைக்கும் போது அடுத்தடுத்ததை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவும் சென்டென்ஸாகவும் பார்ப்போம், அடுத்த புக்குக்கும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.